வெல்கம் டு சிவா அருண் டிவி. இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கோவனூர் அப்படிங்கிற ஒரு ஏரியா தாண்டி அரங்கநாதர் கோவில் வந்துட்டு பாலமலை அப்படிங்கிற ஒரு இடத்துல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கோவில். இங்கே வந்து இருளரின மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாதைக்கு வர்றதுக்கே ரொம்ப கடினமாக இருந்துச்சு. இந்த பகுதி மக்களை பற்றி நம்ம வந்து சில வார்த்தைகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேருங்க? பழனிசாமி. உங்கள் பேருங்க? திருநாக்கரசு சார். நீங்கள் இங்கே என்ன தொழில் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஆடு மாடு மேய்க்கிறோம். உங்கள் ஊருக்கு பேர் என்னங்க? திருப்பதி. என்ன கிராமம், என்ன ஊராட்சிங்க? இது நேக்கம்பாளைய கிராமம், நேக்கம்பாளைய ஊராட்சி. இதுங்க. நீங்கள் என்ன இன மக்களுங்க? நாம இருளர் மக்கள். இருளர் இனம். இந்தி இருளர்னா அந்த காலத்தில் இந்தி இருளர் சொல்லுவாங்களே. எந்த இருளருங்க? இந்தி இருளர். ரெக்கார்ட்ஸ்லயே அப்படிதான் சார். அப்படிதான் போடும். அதாவது டிசிலேயே அப்படிதான். ஆமாம். எத்தனை வீடுகள் இருக்குங்க? இங்க ஒரு 25 வீடு. தண்ணி வசதி எல்லாம் உங்களுக்கு பரவாயில்லைங்களா? எங்களுக்கு தண்ணி வசதி எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க இந்த கிணறுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்தீங்க. இது எப்படிங்க? அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கிராமப்புறங்கள்ல இப்படிதான் தண்ணி எடுப்பாங்க. ஈஸியா எடுத்துட்டீங்க. தண்ணி நிறைய இருக்குங்களா? நிறைய இருக்கு. தண்ணி நிறைய இருக்கு. தண்ணி நிறைய இருக்கு. இது போக நீங்க என்னென்ன தொழில்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நாம இப்ப என்ன எல்லாம் கூலி வேலை கீழே போயிடுவாங்க. நாம இருக்கிறவங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. எத்தனை ஆடுகள் நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க? நாம 10 ரூபாய் 10 ரூபாய் இருக்கும். 10 ரூபாய் 15 ரூபாய் 5 ரூபாய் இருக்கும். 20 ரூபாய்க்குள்ள இருக்கு. அவ்வளவுதான். வீடுகள்லாம் எப்படிங்க? நீங்க சொந்த வீடுகள் தானுங்களா? இதெல்லாம் இப்ப எங்க சொந்த வீடு தாங்க. இனிமேல் கட்டி கொடுத்தது கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்கீங்களா? இப்பதான் 1 2 கட்டிட்டு இருக்காங்க. இதோட 1 2 3 வீடு கட்டிருக்காங்க சார். இதோட 4 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. உணவுகள்லாம் என்ன உணவுகள் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க? நாங்களே இந்த ரேஷன் அரிசி தான் மட்டும். வேற ஒன்றும் இல்லைங்க சார். விவசாயம் எல்லாம் எதுவும் பண்றது இல்லைங்க. எல்லாம் பண்றது இல்லை. அப்புறம் ரேஷன் அரிசி வந்தா சாப்பிட்டுக்குவோம். ஏதோ என்னங்க அந்த இது ஒண்ணு காமிச்சிங்க, அதாவது வாட்டர் டேங்க் ஒண்ணு காமிச்சிங்க, இடிச்சு உடைச்சிருக்கு. அது அப்படியே கொம்பு தாங்க சார். யானை கொம்பு அப்படியே தள்ளிடுச்சுன்னா அப்படியே உள்ளார போய்க்கும். தண்ணி வந்து அப்படியே வெளியே வந்துடும். தண்ணி அப்படியே எடுத்து குடிச்சிட்டே இருக்கும். அந்த டைம்ல நீங்க வெளியே வந்தா உங்க நிலைமை என்ன? வந்து துரத்துறதுதான். தண்ணி குடிக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கணும். சாப்பிட்றதையும் பார்த்துட்டு தான் இருப்போம். தண்ணி குடிக்கிறதையும் பார்த்துட்டு இருப்போம். அது நிம்மதியா குடிச்சு போட்டு தான் போகும். ஒரு வீடியோ ஒண்ணு பாத்தேங்க. அதாவது வட இந்திய இளைஞர் ஒருத்தருங்க. சரி. அவங்க வீட்டுல வந்து இருக்காரு. யானை வந்து உள்ள வந்து அப்படியே பாக்குது. அது இந்த ஏரியா தானுங்களா? எப்படிங்க? இந்த ஏரியாங்களா? கோவனூர் சைடு தான் ஏதோ சொன்னாங்க. இருக்கலாம். ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு எல்லாம் மீடியா வசதி எல்லாம் இருக்குங்களா? இன்டர்நெட் எல்லாம் இங்க கிடைக்குதுங்களா? போன் தொலைத்தொடர்பு எல்லாம் இருக்கு? அதெல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல தான் டவர் சிக்னல் கிடைக்கும். அந்த டவர் இருக்கும்போது நாங்க பேசிக்கணும். தனிமையில டவர் கிடைக்கும். நெட் டவர்ல ஒரு இடத்துல தான் கிடைக்கும். ஏதோ ஒரு இடத்துல நெட் வரும். அப்பதான் நாங்க பேச முடியும். ஏதோ இப்ப நல்லது கெட்டதை சொல்லணும்னா டவருக்கு எடுத்து போய் தான் நம்ம போன் பண்ண முடியும். இந்த ஒரு விட்டு அந்த ஒரு போன் பண்ணணும்னா டவருக்கு போது தான் போகணும். அதுக்கும் நீங்க தேன் எல்லாம் எடுப்பீங்களா? தேன் என்னென்ன தேன் வந்து இங்க கிடைக்குங்க? இங்க கொம்பு தேன், அடுக்கு தேன், மலை தேன், கொசு தேன். 4 கொசு தேனுங்கிறது என்ன? அது சின்ன சின்ன பூச்சி இருக்கு சார். அதுதான் கொசு தேன். நல்லா இருக்குங்களா? அது டேஸ்டா இருக்கும். அதை சாப்பிட்டோம்னா 2 நாள் சளி எது இருந்தாலும் ஓடி போயிடும். உங்ககிட்ட தேனுங்க இப்ப இருக்குங்களா? இல்லைங்க, ஸ்டாக்ல இல்ல. எல்லாம் மக்கள் வந்து விற்பனைக்கு எடுத்துட்டு போவீங்க. எங்களை வீடு தேடி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இங்கேயே வந்துருவாங்க. இங்கேயே வந்து வீட்டுக்கு வாங்கி தம்பி தேன் இருக்கா கேட்பாங்க. ஆமா சார்னா நம்ம அப்படி எடுத்து கொடுத்துட வேண்டியது. உங்களுக்கு எத்தனை வயதாச்சுங்கய்யா? எங்களுக்கு 58 ஆயிடுச்சு. உங்களுக்கு 48 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நீங்க எல்லாம் எப்படிங்க? சொந்த பந்தம் தானா? எல்லாம் சொந்தம். எல்லாம் இருக்காது. விரும்ப அண்ணன் தம்பி மாமா மச்சான் அப்படிதான். அந்த வேற்றுமை எல்லாம் இல்லைங்க சார். எல்லாருமே எல்லாம் சொந்த பந்தம் தான். எங்க மனசுக்குள்ள இந்த வேற்றுமை எல்லாம் இருக்காது. அப்புறம் எல்லாம் ஒண்ணு பண்ணாதான் பயன்படுத்துவோம். சில முக்கியமான விசேஷங்கள் வரும்போது எல்லாம் ஒண்ணா சேர்ந்துவோம். ஒண்ணு சேர்ந்து பாடுவோம். சூப்பரா இருக்கு. எங்க டான்ஸே தனியா இருக்கும் சார். ஆட்டம் போடுறீங்களா? முடியாது. அதுக்கெல்லாம் பல இதெல்லாம் இருக்கு. அது மாதிரி தேர்வு தான் நாங்க எடுத்துக்கலாம். திருமணத்துக்கு எப்படிங்க? அதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, பொண்ணு எடுக்கிறது, பொண்ணு கொடுக்கறதெல்லாம் இங்கேயே தானுங்களா? இல்ல வேற ஏரியால? இல்ல எங்க ஆளுங்க எங்க இருக்காங்களோ, யானைகட்டில இருந்து நமக்கு நீலகிரி வரைக்கும் எல்லாம் எங்க ஆளுங்க இருக்காங்களே. எங்களுக்கு சொந்த பந்தம் அங்கெல்லாம் இருக்காங்க.
சரி எங்க ஒரு சொந்தம் இருக்குன்னு அப்போ வருவாங்க. அப்புறம் பொண்ணு பார்ப்பாங்க. அங்கே பொண்ணு நல்லா ஒத்து வந்துருச்சா, சரி அங்கேயாவது பேசி முடிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்களே முடிவு பண்ணி அப்புறம் இங்கே இருக்காங்க லோக்கல்ல அப்படி கட்டிக்க இங்கே அப்படி இருக்கிறவங்க அங்கங்கே கட்டிக்கிறாங்க. அப்போ கல்யாணம் வச்சா கல்யாணம் அப்படியே செஞ்சு வச்சுக்கிறாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நம்ம 10th படிச்சுட்டு அந்த SSLC படிச்சிருக்கீங்க. நானும் 10th படிச்சேன். பரவாயில்லையே, எங்க படிச்சீங்க? நாம ஆனைக்கட்டியில இருக்கல சின்ன தடகா அங்கே போயிட்டோம். அப்புறம் ஏன் நீங்க அரசு துறையில ஏதாவது முயற்சி பண்ணிருக்கலாமே? கவர்மெண்ட் வேலையில தான் இருந்தது. அரசு துறையில இருந்தீங்க. என்ன வேலையில இருந்தீங்க? அது CSW மில்லு ஸ்பின்னிங் மில்லு அந்த மரக்கடை சென்ட்ரல் கவர்மெண்ட். எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அப்பெல்லாம் 8 ரூபாய் கூலிதான் சார். அதெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படி. ஏன் அதுல இருந்து வெளியே அப்போ 2 வருஷமா அதுக்குள்ள நம்ம அது ஈட்டு இங்க நடந்து போய் அப்ப நடை பயணம் நடந்த ரோடு இல்ல படிக்கட்டிலே நடந்து கீழே போகணும். கோனூர் வரைக்கும் நடந்து போகணும். அப்பதான் பஸ் ஏறணும். அப்புறம் வேலை முடிச்சுட்டு திரும்பி இங்க வந்து படிக்கட்டிலே மேல வரணும். ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்பாவது ரோடு, அப்ப ரோடே இல்லைங்க. ரோடு இல்லை. ஆமாங்க சார். ஆனா இப்போ ரோடு வசதி கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கு. தார் ரோடு போட்டுருக்காங்க. இப்போ அதனால பிரச்சனை இல்லை. அந்த எல்லா வசதி இருக்குது. ஆம்புலன்ஸ் டாக்டர் எது எடுத்தாலும் தலைமையில சுமந்துட்டு தான் வரணும். வந்து அப்புறம் செய்யணும். இப்போ பரவாயில்ல, ரொம்ப பரவாயில்லைங்க சார். ரொம்ப வசதி வாய்ப்பெல்லாம் வச்சுட்டாங்க. சுமார் எத்தனை யானைங்க இருக்குங்க இந்த ஏரியாவில்? அது எனக்கு 150 மேல. 150 மேல இருக்குங்களா? 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் கணக்கு வந்து 55 ரூபாய். அப்போ இப்போ இந்த 2-3 வருஷத்துல கொஞ்சம் எக்ஸ்டென்ஸ் ஆயிருக்கு. நீங்க இதே ஊர் தானுங்களா? ஆமாங்க, பக்கத்து. உங்க ஊர் பேர் என்னங்க? குஞ்சூர் பதி. உங்க கண்ணு என்ன ஆச்சுங்க? கண்ணு ஒரு இரும்பு சிறு உள்ள ஏறிடுச்சு. அப்படிங்களா? நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? ஏன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இங்க யானைகள் வந்து உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கீங்களா? உங்க ஊர்ல வந்து என்ன இதே மாதிரிதான் விவசாயம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? விவசாயம் பண்றது யானை விடுறது இல்லைங்களே. ஆமா, எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த ஆடுதான். ஆடு மாடு. அப்புறம் ஏதோ பசங்க கம்பெனிக்கா அதுக்கு வேலைக்கு போயிட்டு. எத்தனை ஆண்டுகளா இங்க வசிச்சுட்டு வந்துருக்கீங்க? எத்தனை ஆண்டுகளா இங்க இருக்கீங்க? எங்களுக்கு தெரியாது. தலைமுறையா இங்கதான் இருக்கீங்களா? விவசாயத்துல வந்து எப்படி உங்களுக்கு எல்லாம் சொந்த இடங்கள்லாம் இருக்குங்களா? சொந்த இடம். பட்டா கொடுத்துருக்காங்க. முதல் ஃபாரஸ்டா தான் இருந்தது. பட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் கொடுக்காம இருக்காங்க. அப்படியே 2 விதமா இருக்கு. பாதி பேர் வாங்கியிருக்காங்க, பாதி பேர் வாங்காம இருக்காங்க. ஆமா. கடைகள்லாம் இருக்குங்களா இங்க? கடையெல்லாம் இல்லைங்க. கடையெல்லாம் கீழே தான் போகணும். சரி, இந்த பாலமலை கோவிலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் சொல்லுங்க. பாலமலை கோயில் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு தொட்டியா இருந்தா மாடு மேய்ச்சிட்டு இருந்தாராமா. சரிங்க. அப்புறம் மேய்ச்சிட்டு இருந்தபோது இந்த மாடு காரமுள் புதர், கார செடி. சரி. அப்புறம் அதுக்குள்ள ஒரு சின்ன கல் இருந்திருக்கு. அப்புறம் இந்த மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது இந்த மாடு சாயங்காலம் காலையில 2 டைமும் அந்த கல்லுக்கு போய் பால் சொரிகிறதாமா. அப்போ இந்த தொட்டியை மாடு மேய்ச்ச இருந்த தொட்டியை வந்து என்னோட மாட்டில் பாலே இல்லை அப்படின்ட்டு யோசனை பண்ணியிருக்கான். அப்புறம் இந்த மாடு மேய்ச்சிட்டு வந்தது காலையில் நேரம் அவுத்து விட்டா அங்கே தான் போகுது. அப்புறம் சாயங்கால நேரம் பட்டிக்கு ஓட்டிட்டு போனால் அந்த கல்லுக்கு போய் பால் சொரியுது. அப்புறம் இதை பார்த்து பின்தொடர்ந்து போய் இதை கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சதும் தடி வச்சு தானே மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் அந்த என்னடா இந்த கல் மேலே பால் சொரியுது அப்படின்ட்டு அந்த சிலையை ஒரு இடி எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் முக்கு கொஞ்சம் சிதந்து போயிடுச்சு. அப்போ பார்க்கும்போது அது அதுல இருந்து அவனுக்கு கொஞ்சம் ஒரு மயக்க மாதிரி எப்படியோ வந்ததும் இப்போ இதில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னதும் அப்புறம் அதுல இருந்து அவன் கொஞ்சம் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கான். அப்புறம் வந்ததும் அப்புறம் கடைசியில் பார்த்தா இவங்க ஆதிவாசிகள் இங்கே இருந்திருக்காங்க. அப்புறம் இவங்களும் போனதும் அப்புறம் அவன் தொட்டியை வந்து இவங்களுக்கிட்ட ஒப்படைச்சிட்டா. அப்போ இவங்க தான் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த நாய்க்கம்பாளைய கவுண்டர், ஒக்கில கவுண்டர், இவங்க கொஞ்சம் ஆதிவாசி அந்த காலத்தில் குளிக்காம தானே இருந்திருப்பாங்க. அப்போ இந்த ஆள் குளிச்சுட்டு அந்த ஆள் ஏதோ மலைக்குள்ளே மாடு வீடு விட்டுட்டு இருந்திருக்கேன். அப்போ அந்த மாடு பார்க்குறதுக்கு வந்ததும் அப்புறம் சாமி நீங்கள் கொஞ்சம் குளிச்சுருக்கீங்க, இந்த கற்பூரத்தை பற்ற வச்சு ஒரு பூஜை போடுங்க அப்படின்னு விட்டது. இந்த கவுண்டர் இன்னைக்கு
அவங்க இப்ப கோயில் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கற்பூரம் ஏத்திங்கன்னு சொல்லி சொன்னது அவங்க நிர்வாகம் ஆ. ஆனா கோயில் சாமியெல்லாம் எங்களுது தான். ஆமா. அவங்க ஆனா வாரிசு பூரா எங்களுக்கு தான், ஆதிவாசி தான். ஆனா நிர்வாக பூரா அந்த ஆளு. எத்தனை ஆண்டுகள் இருக்குங்க? அது இப்படிதான் நாம சொல்லுவாங்க. ஒரு 5 தலைக்கட்டா இருக்கும். 5 தலைக்கட்டுனா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படிங்க உங்களுக்கு காவல் தெய்வம் இந்த கோயில் தானா? ஆமா. இந்த ஏரியால. சரி சரி சரி. அங்க பெருமாள் இங்க மலையில இருக்கவங்க பூரா பெருமாள் தான் கும்பிட்டுருக்கீங்க. ஆமா. உங்களுக்கு வந்து எப்படிங்க பஸ் இருக்குங்களா டைமுக்கு? பஸ் 2 டைம் இருக்கு. 2-3 டைம். காலையில 2 டைம். உங்க ஊர் பேருன்னு சொன்னீங்க? குஞ்சூர்பதி. சோ இங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் வருங்கய்யா? இல்ல பக்கம் தான் 1 கிலோமீட்டர் வராது. கூட போய்க்கலாமா? ஆனா கொஞ்சம் பயம்தான். பயங்களுக்கெல்லாம் என்ன பயம்? யானை மட்டும் தான் இருக்குங்களா? புலி சிறுத்தை எல்லாம் இருக்குங்களா? சிறுத்தை எல்லாம் இருக்கு. சிறுத்தை இருக்கு. சென்னாய் இருக்கு, கரடி இருக்கு, காட்டெருமை இருக்கு. நம்ம எதுவும் துன்புறுத்தலைன்னா அது நம்மள என் பேர் ராணிங்க. நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? பூ கட்டுற தொழில். ஆமாங்க. இது எந்த ஊருங்க? பாலமலை. நீங்க என்ன இன மக்கள்மா? நாங்கள் மலைவாழ் மக்கள். இங்க பூ எத்தனை வருஷமா நீங்க கட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 10 வருஷம் இருக்குண்ணா. இந்த கோயில் பேர் என்னங்க? பாலமலை அரங்கநாதர். நாங்கள் பரம்பரையே இங்கே தான் இருக்கோம். இங்கே தான் இருக்கீங்க. பூக்கட்டும் தொழில வந்து நீங்கள் 10 வருஷமா இங்கே தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. ஓகே. எவ்வளோ ரூபா வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு விற்பனை ஆகுங்க? எவ்வளோ ரூபானாலும் சொல்ல முடியாதுண்ணா. ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். 200 ரூபா 300 ரூபா கிடைக்கும். அவ்வளோதான். ஆமாம். அதுக்கு மேலெல்லாம் ஆமாம். கூட்டம் இருந்தால் கிடைக்கும். 2000 3000 கிடைக்கும். அந்த மாதிரி. நீங்கள் இப்போ எப்படிங்க பெண்கள் எல்லாருமே இந்த தொழில் தான் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, ஒரு 10 பேர் இருப்பாங்க இங்கே துளசி விற்கிறவங்க. மற்றவங்கெல்லாம் கீழே தான் போகிறாங்க வேலைக்கு, தொழில். ஆமாம், கூலி வேலைக்கு தான் போகிறாங்க தோட்டத்துக்கு. இந்த துளசி இந்த பூவெல்லாம் எங்கே நீங்கள் பறிச்சுட்டு வருவீங்க? பூ மார்க்கெட் போய் வாங்கிட்டு வருவோம். ஆமாம். நீங்கள் இங்கே எந்த ஊருங்கம்மா? இங்கே வந்து பெருக்கைப்பதி. அது எங்கே இருக்குங்கம்மா? இந்த ஊர் பின்னாடி போகணுங்க. இங்கே ஒரு ஊர் இருக்கு இல்லைங்க, அதுக்கு பின்னாடி ஒரு 1/4 மணி நேரம் நடந்து போகணும். ஆமாங்க. அங்கே எத்தனை வீடுகள் இருக்குங்க? அங்கே 60 வீடு இருக்குங்க. 60 வீடு இருக்குங்க. உங்கள் தொழில் எல்லாமே இதுதான் இங்கே மலைவாழ் மக்கள் எல்லாருமே? ஆமாங்க. சின்னசாமி. உங்களுக்கு வயசுங்க? 80 வயசு. நீங்கள் இந்த கோயிலில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? கோயில் ஒன்றும் இங்கே வந்தால் சாமி கும்பிடுவோம், பஜனை பாடுவோம். பஜனை பாடுறதோட சரிங்க. ஓகே. நீங்கள் எந்த ஊருங்க ஐயா? ஊர் கோவனூர். எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்டு இருக்கீங்க? நம்மளுக்கு சுமார் ஒரு 8 வயசுலேருந்து வருது. முதல்ல ஆரம்பத்தில் மணல் கொட்டி கல் கொண்டு போய் மேலே வச்சாங்க. ரெண்டாவது வந்து என்னென்னமோ பண்ணாங்க. அது எல்லாருக்கும் வச்சுட்டு புதுசு பண்ணாங்க. நடந்துட்டே இருக்குங்க. அப்படிங்களா? கோவனூர் பகுதியில் பாலமலை வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கோவிலுங்க. இங்கே வந்து அரங்கநாதர் கோவில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற கோவில். இங்கே இருக்கக்கூடிய இருளர் இன மக்களை பற்றியும் நம்ம இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், பல தகவல்களை மிஸ் பண்ணாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.